Hi friends, welcome to Creative Designers. In the video la நம்ம ரொம்பவே அழகான ஒரு neck design பார்க்கலாம். First அதுக்கு நான் இந்த ஷேப்ல neck வரைஞ்சிருக்கேன். Next golden zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். Same இதே மாதிரி நம்ம chain stitch பண்ணி அந்த neck layer full-ஆ complete பண்ணிரலாம். Okay, double layer chain stitch கொடுத்து complete பண்ணிட்டேன். Next glue apply பண்ணிட்டு golden color stone chain paste பண்றேன். இது dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம stitches பண்ணிக்கணும். Stone chain work கொடுக்கிறதுனால ரொம்பவே ஷைனிங் ஆன ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இது dry ஆகட்டும். Next நம்ம 2 size bead 2 beads stitches பண்ணிக்கலாம். Thread வந்து அந்த blouse கலர்லயே thread எடுத்துர்க்கேன். இது small size beadங்கிறதுனால ரெண்டு beads நம்ம stitches பண்ணலாம். neck ஓட end வரைக்கும் சேம் இதே மாதிரி bead work கொடுத்து complete பண்ணிரலாம். bead work பக்கத்திலே chakris இந்த மாதிரி வச்சிட்டு stitches பண்ணிக்கலாம். ஒரு chakrisலயும் ரெண்டு stitches பண்ணலாம். chakri stitch பண்ணும்போது நார்மல் நீடில்ல சாண்டல் கலர் thread போட்டுருக்கேன். அப்பதான் நமக்கு chakris மேல thread work வந்து தெரியாது. இதுமே நம்ம அந்த neck ஓட end வரைக்கும் வச்சி stitches பண்ணிக்கலாம். ஓகே, chakris வச்சி ஃபுல்லா stitch பண்ணிருக்கேன். சாரியோட கலர் pink கலர். சோ anchor thread வந்து 6/6 12 strands நீடில் எடுத்துர்க்கேன். chakri ஸ்கூல்ல இருந்து நீடில கீழ இருந்து மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு எடுத்த இடத்துல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி French knot பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி French knot எல்லா chakrisலயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். chakrisல French knot கொடுக்கும் அந்த work பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. green கலர்ல pink கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு. Next chakris பக்கத்துல நம்ம 2 size bead ஒரு layer stitch பண்ணிட்டு next நம்ம 4 size bead இப்ப stitches பண்றேன். 4 size bead வந்துட்டு single bead-ஆவே stitch பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இந்த bead work-ம் neck ஓட end வரைக்கும் கொடுத்து complete பண்ணிரலாம். bead work neck full-ஆ கொடுத்து complete பண்ணிட்டேன். லுக் பாருங்க இப்பவே ரொம்ப அழகாயிட்டு வருது. Next normal needle நம்ம 5 size bead-ம் sugar bead-ம் எடுத்து இந்த மாதிரி stitches பண்ணிக்கலாம். இப்ப சென்டர்லயும் ஒரு லாக் பண்ணிரலாம். Next அடுத்த ரெண்டு bead-க்கு சென்டர்ல இருந்து needle எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம 5 size bead-ம் sugar bead-ம் வச்சி stitches பண்றேன். சேம் இதே மாதிரி நம்ம bead work அந்த neck shape full-ஆ கண்டினியூ பண்ணிரலாம். neck shape-க்கு ஏத்த மாதிரி அந்த டிசைன் ரொம்பவே அழகா வந்திருக்கு பாருங்க. neck சுத்தி ரேண்டமா பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிருக்கேன். dry ஆனதுக்கு அப்புறம் நீடில்ல நமக்கு எவ்வளவு sugar beads தேவையோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எடுத்த இடத்துல நீடில கீழே இறக்கிட்டு இப்ப 3 beads 1 stitches பண்ணிக்கலாம். sugar beadங்கிறதுனால 3 beads 1 stitch பண்ணலாம். சேம் இதே மாதிரி ஸ்டோன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல ஃபுல்லா bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்போ நார்மல் நீடில்ல நாட் போடுறது பாருங்க. நீடில கீழ இருந்து மேலே எடுத்துறலாம். எடுத்துட்டு கீழ இன்சர்ட் பண்ணிட்டு திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீடில்ல நூலை ஒரு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தா டைட் ஆயிடும். இப்போ நீடில கீழ இறக்கிட்டு கட் பண்ணிரலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணதுலலாம் ஃபுல்லா bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட பேக் neck இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட் neck போர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சிம்பிளான ஒர்க்லயே ரொம்பவே அழகான ஒரு neck டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.